வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் ஜேஎல் நோட்டீஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு டூலை பற்றி வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூலில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த டூலை வாங்கிறதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து எப்படி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த டூலோடைய இன்ஸ்டாலரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ அந்த டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்மளுடைய சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் எண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த ஜேஎல் நோட்டீஸ் ஜென்ரேட்டரில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த இன்ஸ்டாலர் டூல் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போயிட்டு இந்த டூல் மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போங்க. இதை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணாலும் அது வந்து எம்டி ஷீட் தான் வந்து காமிக்கும். ஸோ இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அன்பிளாக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா இந்த டூலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதுமாரி வந்து டூல் இன்ஸ்டாலர் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டில் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி காமிக்கும். இதில் இன்ஸ்டால் டூல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜேஎல் நோட்டீஸ் ஜென்ரேட்டட் டூல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இதுமாரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், ஜேஎல் நோட்டீஸ் ஜென்ரேட்டர் டூல் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்னு. ஸோ இதுக்கு வந்து ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஐக்கான் வந்து இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஎல் நோட்டிஃபிகேஷன் ஜென்ரேட்டர் டூலை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுமாரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது திஸ் டூல் இஸ் நாட் ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்று பே நவ் பை கீ, இன்னொன்று வந்து ஆக்டிவேஷன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பே பண்ணி கீ வந்து வாங்கிட்டோம். அதாவது அதுக்கான ரெக்வெஸ்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கீ எதாவது இருந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் அங்கே வந்து அந்த கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நோ வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரேடியஸ் பட்டன் வந்து இருக்கும், ஐ வுட் லைக் எ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸில் சிலதை இங்கே வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீ வந்து சென்ட் பண்ண முடியும். மிச்சப்படி நீங்கள் அந்த பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீ வந்து சென்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் கீ வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆக்டிவேஷனே பண்ண முடியும். ஸோ அங்கே கொடுத்த மாதிரி பேர், அங்கே கொடுத்த மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறமா மொபைல் நம்பர், அப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஐடி, ஸோ டேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களோட ரிஜிஸ்ட் ஜிமெயில் ஐடிக்கு வந்து கீ வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லிவிடுவோம். ஸோ இதுக்கு வந்து ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே போட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயிலுக்கு வந்து அந்த கீயை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் மெயிலுக்கு என்ன கீ வந்திருக்கோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு செக்கை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இந்த கீ வந்து டேட்டா பேஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துச்சு தேவையான டீட்டெயில்ஸை. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வெரிஃபைடில் இருக்கான்னு பார்த்துக்கணும். வெரிஃபைடில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கீ ஆக்டிவேட் பண்ண முடியும். நாட் வெரிஃபைடில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கீ வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஒருவேளை நாட் வெரிஃபைடு அதுமாரி எதனா காமிச்சது அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பிச்சிங்க ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து
உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி தந்துடுவோம். இல்லை கீயை வந்து வேறு ஒரு கீ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்ததுக்கப்புறமா ஆக்டிவேஷன் கீ அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 365 நாளைக்கு வந்து நீங்கள் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கீ வந்து நீங்கள் ரினியூல் பண்ணிக்கலாம். அதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200 ருபீஸ் வந்து வரும். ஸோ அதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து சொல்லிட்டோம் எப்படி ரினியூல் பண்ணணும் அப்படின்றதையும். ஸோ அதுமாதிரி ரினியூல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் திரும்ப வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே கீ இல்லைன்னா வேறு ஒரு கீ வந்து கொடுத்து அடுத்த 365 நாளைக்கு வந்து ரினியூல் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண உடனே நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஷாப் டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ணுறது மட்டும்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாப் டீட்டெயில் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷாப் டீட்டெயில் வந்து கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஷாப் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுடைய கடை டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் டெம்ப்ளேட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடை பேர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் டூல் ஆக்டிவேட் பண்ண உடனே ஷாப் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேம் 1 நேம் 2ன்னு கொடுத்துருப்போம். கண்டிப்பாக உங்கள் கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடித்தமான பேர் மற்றும் வந்து நகை அடகு கடை இல்லை கம்பெனி பேராக இருந்தால் கொஞ்சம் லென்த்தியாக தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ சிங்கிளாக வந்து வராது, மேக்ஸிமம் இருக்காது. ஒருவேளை சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து கம்பெனி பேரும் பின்னாடி வந்து ப்ரைவேட் லிமிடெட் அதுமாதிரி சம்திங் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுமாரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கடை பேர் கீழே வந்து நேம் 2ல் நகை அடகு கடை அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொசைட்டிக்கு ஃபோக்கஸாக பண்ணதுனால ஃபஸ்ட்டு நேம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி பேர் ரிஜிஸ்டர் நம்பர் தொடக்கம் வரைக்கும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெண்டாவதில் வந்து வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்ற மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டம்மியாக ஒரு பேர் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஏன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து எல்லாமே தமிழில் தான் லோட் பண்ணி வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டம்மியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாதிரி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சேவ் கிளிக் பண்ணணும். ஒருவேளை இந்த டீட்டெயில்ஸில் எதனா அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை மாடிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சேவ் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ அதுக்கு வந்து ஓகே கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஷாப் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டேட்டா. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் வந்து லோட் பண்ணலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரைவில் டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா இம்போர்ட் நோட்டீஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் டேட்டா டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸஸ் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இங்கே மேலே வந்து ஹெட்டிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் காப்பி பண்ணி இந்த ரெண்டுலேருந்து நீங்கள் டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த ஹெட்டிங் நேராக. ஸோ முன்னாடியே சொன்ன மாரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, நான் அதை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுமாரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷீட் நேம் காமிக்கும். ஸோ இது எந்த டிஸ்டர்பும் எந்த மாடிஃபிகேஷனும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் டேட்டா இம்போர்ட் ஆகாது. இதுக்கு வந்து ஓகே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க எல்லா டேட்டாவும் இந்த ஷீட்டுக்கு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இல்லை பிடிஎஃபாக வேணால் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணலாம். பட் இந்த டேட்டாவில் வந்து எதனா மிஸ்டேக் இருக்குது, நான் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த டேட்டாவை நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த டேட்டாக்கு நேராக வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஃபார்மில் ஓப்பன் ஆகும். என்ன நீங்கள் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சுன்னு வரும். ஸோ ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த டேட்டா எனக்கு தேவையில்லை, இந்த டேட்டா வந்து நான் தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன், இதை வந்து ரிமூவ் பண்ணணும், இது மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க இந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா மட்டும் ரிமூவ் ஆகிடும். இந்த எல்லா டேட்டாவுமே வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து உங்கள்கிட்ட எக்ஸலில் ஆல்ரெடி டேட்டா இல்லை, இப்போ நான் புதுசாக தான் என்ட்ரு பண்ணணும். நான் வேறு ஒரு ஷீட்டில் என்ட்ரு பண்ணிட்டோ இல்லை அந்த இம்போர்ட் ஷீட்டில் வந்து நான் டேட்டாஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா இம்போர்ட்டில் போய் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுமாரி தேவையில்லை. ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே இந்த டேட்டாலாம் டைரெக்டாக வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இதை பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், ஓடி இன்ட்ரெஸ்ட், அதர் சார்ஜஸ், இந்த மூணுத்தும் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம எப்போவுமே வந்து மாறாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அதை மாற்றிங்க. இப்போ 100 பேருக்கு இல்லை 50 பேருக்கு ஒரு 80 பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி இந்த டேட்டாஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டேட்டுக்கு நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் ஓடி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதர் சார்ஜஸ் எவ்வளோ அதை வந்து என்ட்ரு பண்ணணும். ஒன்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கேருந்து வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து அதை ஃபிச் பண்ணி எடுத்துடும். நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து அது என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் லோன் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு பேர் நீங்கள் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஏன்னா டெம்ப்ளேட்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழில் இருக்குது. அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் நேம், அப்புறம் அப்பா பேர், அப்புறம் டோர் நம்பர், அப்புறம் ஊர் பேர், அப்புறம் பின்கோட் முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து போகும். அதேமாரி மொபைல் நம்பர் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்தா மட்டும்தான் ஒருவேளை அவங்க அட்ரஸில் போயிட்டு ஆள் இல்லைனாலோ அட்ரஸ் வந்து தப்பாக இருந்தாலும் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கூப்பிட்டு வந்து கேட்க முடியும். அதுக்கப்புறமா எப்போ இஷ்யூ பண்ணது, லோன் எப்போ இஷ்யூ பண்ணிங்களோ அந்த டேட்டு வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம 2005 இஷ்யூ பண்ண மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எப்போ அது டியூ டேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/1/2026. அப்போ தான் வந்து அது வந்து ஓவர்டியூ ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த லோன் வந்து ஓவர்டியூ ஆன மாரி நம்ம போடுறோம். ஸோ இதுக்கு நடுவில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எதனா பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து இங்கே போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் டேட்டை அன்னிலேருந்து கால்குலேட் பண்ணுது. ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க, அதிலேருந்து இந்த டேட் வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது. இல்லைனா வந்து எக்ஸஸாக இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கால்குலேட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ கட்டியிருக்காங்களோ நம்மளுக்கு அதுலேருந்து கால்குலேட் பண்ணாலே போதும். இந்த எல்லா கால்குலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் என்ன பண்ணுதோ அதுமாரி தான் எடுத்துப்போம். சில பேர் மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ லோன் யூஸ் பண்ணுமோ அதுலேருந்து எடுப்பாங்க. அதேமாரி இன்ட்ரெஸ்ட்டு என்றைக்கு வரைக்கும் கால் பண்ணுறோமோ அந்த டேட் வந்து எடுப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங்கில் எப்படி பயன்படுத்துவாங்களோ ஆடிட்டர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துவாங்களோ நம்ம அந்த டேட்டு வந்து அந்த கால்குலேஷன் மெத்தடு தான் நம்ம எடுத்திருக்கோம். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ChatGPTலேருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, RBI என்ன எப்படி பண்ணுறாங்க, என்ன டேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டெம்ப்ளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டி தொகை எல்லாமே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் மேனுவலாகவும் ஒரு வாட்டி நம்ம இங்கே போட்டால் கூட அவங்க மீட்க வரும்போது மேனுவலாக போட்டு வந்து செக் பண்ணணும். அது இல்லாமல் இந்த நம்ம மந்த் எண்டு வரைக்கும் போகிறதுனால இது மந்த் எண்டு வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சிடும். இப்போ 22ஆம் தேதியோ இல்லை 20ஆம் தேதியோ இல்லை 28ஆம் தேதி கூட வந்து சில பேர் வந்து நகை வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து 31ஆம் தேதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணதுனால இந்த 2 நாளைக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து வசூலிக்கக்கூடாது. 28ஆம் தேதி வராங்கன்னா அன்றைக்கி தேதி வரைக்கும் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி அவங்ககிட்ட வந்து வாங்கணும். அதுமாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி வந்து வாங்கிப்பீங்க. ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் எதனா வந்து பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட் வந்து நம்ம போடணும். இப்போ இந்த லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் பேமெண்ட்டில் நான் ஒரு டேட் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணணும். அமௌண்ட் என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த எந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் கொடுத்தாலும் வந்து வராது. நான் ஒரு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ண சொல்கிறேன். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஓடி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து தனியாக சொல்லிடுச்சு. இதுவே அவங்க இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணல அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம 0 பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ண சொன்னோம் அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத அது சொல்லிடுது. ஸோ இது டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து சேவ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இதுமாரி நீங்கள் எத்தனை பேர் டீட்டெயில்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் 1 by 1 என்ட்ரு பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டேட்டு, இன்ட்ரெஸ்ட் டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் இங்கே வந்து நீங்கள் எந்த டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத போட்டுடணும். அதுக்கப்புறமா
டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஓடி இன்ட்ரெஸ்ட் ரேட், எவ்வளோ அதர் சார்ஜஸ், இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரி ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டிங் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு டைம் வந்து என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ண போதும். மிச்சம் அந்த 3-4 டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அதே வந்து ஃபிக்ஸடாக வந்து வந்துடும். நான் சும்மா பண்ணுறதுனால ஒரே டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து சும்மா தான் கொடுக்குறேன். அது வந்து யாரோடய ஃபோன் நம்பரும் கிடையாது. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரோவில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஓகே கிளிக் பண்ணுவேனே இந்த டேட்டாஸ் மட்டும் வந்து கிளியர் ஆகும். மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேட்டாவில் எதனா நீங்கள் டெலீட் பண்ண இருந்தாலும் இங்கே வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டாவை எடிட் பண்ண போகிறீங்கனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டேரெக்டாக இந்த எல்லா டேட்டாவும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் டைரக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த எல்லாமே வந்து பிரிண்டிங் போயிடுச்சு அப்படின்னா இதுமாரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரிண்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ 1 by 1 உங்கள் டிஃபால்ட் பிரிண்டர் என்ன இருக்கோ அதில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 2 நோட்டீஸை வந்து சென்ட் ஆகிடுச்சு பிரிண்டிங்க்கு. ஸோ பிரிண்டர் ஆன் இருந்துச்சுன்னா அதுவே பிரிண்ட் எடுத்துடும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணும், நான் அப்புறமா பிரிண்ட் அவுட் எடுத்துப்பேன் அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டேட்டாவும் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கு ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த டெம்ப்ளேட் நேம் வந்து வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேட் வரும் என்றைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் அமௌண்ட்டு, எந்த தேதியில் வந்து ஓவர்டியூ ஆகுது, லோன் டீட்டெயில்ஸ், எந்த டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இப்போ கடைசியாக எதனா தொகை செலுத்தியிருந்தாங்கன்னா அதோடய தேதி, அப்புறம் யார் சிக்னேச்சர் பண்ணணும், ஸோ யாருக்கு நம்ம அனுப்புகிறோம், யார் அனுப்புகிறா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இதிலே வந்து வந்துடும். ஸோ இதுமாதிரி தான் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். சேம் கண்ணில் சின்ன மாற்றங்களோட இதுக்கு ஓவர்டியூ ஆகிறதுக்கு முன்னாடியே அனுப்புகிற டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுவும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பிரிண்டிங்க்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து போஸ்ட் கவர் மேலே அட்ரஸ் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 by 1 பிடிஎஃபை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த டெம்ப்ளேட் கவரும் நீங்கள் எழுத தேவையில்ல. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அந்த கவர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த சைடு வந்து பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த சைடில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டூல் வந்து பலருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த டூல் தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் பை பண்ணும்போது நீங்கள் 2000 rupees பே பண்ணுவீங்க. ஸோ அடுத்த இயர்லேருந்து வந்து இந்த டூலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1200 மட்டும் வந்து பே பண்ணுவீங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து சாலிடாக 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஒரு ஒர்க் அதில் பண்ணலாம். நீங்கள் நிறைய டேட்டா வந்து இதில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை பிரிண்ட் அவுட் வந்து அதுவே எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு வேலைக்கு வந்து மூவ் ஆகலாம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேறு வேலையை வந்து தொடர்ந்து செய்யலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எதனா பக்ஸ் வருது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அதை பக்ஸ் வரும்போது என்ன எரர் வருது இல்லை என்ன பக்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டீங்க, மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ஒரு 1 week இல்லைன்னா வந்து ஒரு 15 days வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் இவ்வளோ நாள் சொல்கிறேன் அப்படின்னா நான் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதேமாரி இதில் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷோ டூல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பேர், டூலுடைய நேம், அப்புறம் ஓனர், அதுக்கப்புறமா வெர்ஷன் நம்பர், ஆக்டிவேஷன் கீ நம்பர், யார் பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க, என்றைக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, கீ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஒன்ஸ் கீ வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே இந்த டூல் வந்து வராது. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பேஜ் வந்துச்சு இல்லையா, அந்த பேஜுக்கு தான் வந்து போகும். ஸோ அதனால் கீ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க.
அதேமாரி உங்கள் மெயிலே வந்து ரிசீவ் ஆகிருக்க கீ. ஸோ நீங்கள் அங்கேருந்து எடுக்கலாம். அங்கேருந்து எடுக்க முடியாதவங்க இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்லேருந்து 1 year 365 days வந்து உங்களுக்கு இந்த கீ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து 360 days ஆகிடுச்சு அப்படின்னா கீ வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் கீ ரினியூல் பண்ணணும் அல்லது வந்து புது கீ தான் வந்து வாங்கணும். ஸோ கீ ரினியூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1200 ஆகும். புது கீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000 வந்து ஆகும். ஸோ இந்த டூல் தேவைப்படுறாங்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் வாங்கிக்கோங்க. வேறு என்ன பக்ஸ் அதுமாரி இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸில் இருக்கும்போது கண்டிப்பாக கால் வந்து பிக் பண்ண மாட்டேன், நிறைய கால் மிஸ் ஆகும். இன்ஸ்டாலேஷனில் எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ மட்டும் கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் எப்படி வந்து எந்த ஒரு எரர்ஸும் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது யூஸ் பண்ணுறது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கனாலே இந்த டூலை வந்து நீங்கள் முழுமையாக வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இந்த டூல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வேலை செய்கிற யாருக்குன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்கள வந்து வாங்கி யூஸ் பண்ணட்டும். இதுமாரி உங்களுக்கு வேறு எதனா சின்னதாக டூல் வேணும் அப்படின்னா என்ன டூல் வேணும், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொன்னாலோ இல்லை எனக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னாலோ ஸோ அந்த டூலை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு பேர் எதுவும் ஷோ ஆகலை இல்லை டெம்ப்ளேட்ஸில் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ளேட் பேத் அப்டேட்டட் கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே காமிக்கலைன்னா அப்போ வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா நான் என்னன்றதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். NADISC மூலிமாவோ இல்லை வேறு எதனா ஒரு டூல் மூலிமாவோ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.